ஆதரவு எம்எல்ஏக்களுடன் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக இரண்டு தரப்பாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சி.வி. சண்முகம் தலைமையில் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பு சி.வி. சண்முகம் செய்தியாளரை சந்தித்த பொழுது அதிமுக அலுவலகத்திற்கு எங்களால் எந்த பாதிப்பும் வராது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருந்தார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்தோம். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பலர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன் வணக்கம். ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சி.வி. சண்முகம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். என்ன பேசப்படுகிறது இந்த ஆலோசனையில்? இந்த ஆலோசனை கூட்டம் கூடியதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சி.வி. சண்முகம் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சபாநாயகர் தகவல்கள் வெளியாகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் தன்னுடைய இல்லத்திற்கு வருகை தந்துள்ளார். அவரை தொடர்ந்து எஸ்.பி. வேலுமணி அவர்களும் அவரது இல்லத்திற்கு வருகை தந்தனர். அதன் பின்னர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுடன் சேர்ந்து அவர் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த இடங்களில் ஏற்கனவே இந்த இடத்தில் தான் ஆலோசனை பலமுறை மேற்கொண்டுள்ளது. தற்போது அதன் அடிப்படையிலே மறுபடியும் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் கட்சியிலிருந்து பல பேரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். அதன் பின்னர் நேற்று இரவு ஒரு செய்தியாளர் சந்திப்பிலும் கூட நாங்கள் இந்த மாதிரி எங்களை பதவி நீக்கியது செல்லாது எனவும் அவர் தெரிவிக்கின்றார். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த ஒரு ஆலோசனையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காலையில் சி.வி. சண்முகம் தற்போது சில மணித்துளிகளுக்கு முன்பு அவர் செய்தியாளர் சந்தித்த பொழுது கூட அதிமுக அலுவலகத்தில் போலீசார்கள் பலத்த பாதுகாப்போடு குவிக்கப்பட்டிருப்பதை நாம் காலையில் செய்திகளில் பார்த்தோம். அது எங்களுக்காக தான் போடப்பட்டிருக்கிறது, நாங்கள் அதிமுக அலுவலகத்தை எதுவும் செய்ய மாட்டோம் என்ற அடிப்படையிலே அவர் சில கருத்துக்களை கூறுகிறார். அதிமுக அலுவலகமானது எங்களுடைய ரத்தத்தில் கலந்தது, அது எங்களுடைய கோயில் போல, அதை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், நாங்கள் முக்கியமான தொண்டன் கூட, நாங்கள் அதனால் எங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு பாதிப்பும் அதிமுக அலுவலகத்திற்கு வராது என்றும் அவர் கூறுகின்றார். அதன் பின்னர் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஏற்கனவே பதவியெல்லாம் பறிக்கப்பட்டிருந்த நிலையில அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது கட்சியில் என்னென்ன செய்யப்படுகிறார்கள் என்றும் ஏற்கனவே தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்த இந்த சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் நிலையில தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில அடுத்ததாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க என்பது நாம் ஆலோசனை முடிந்த பிறகுதான் நம்மளுக்கு மேக்சிமம் தெரிய வரும். அதன் பின்னர் அதன் தொடர்ந்து தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திலும் கூட பல எம்எல்ஏக்கள் ஆலோசனை ஈடுபட்டதாக தகவல்கள் ஏற்கனவே வெளியாகிறது. தற்போது இந்த ஆலோசனையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறார்கள் என்று சற்று நேரத்தில் செய்திகளை சந்தித்து கூற இருப்பதாக ஏற்கனவே சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதற்கு முன்னர் சி. விஜயபாஸ்கர் அவர்களும் கூடிய விரைவில் நாங்கள் செய்திகளை சந்தித்து இந்த அனைத்து தகவல்களையும் நாங்கள் கூறுகிறோம் என்றும் சொல்லியிருந்தார். தற்போது இந்த ஆலோசனை கூட நடைபெறுகிறது. இன்னும் கூடிய விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து என்னென்னலாம் ஆலோசனை செய்திருக்கிறோம், என்ன முடிவெடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.